بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته. الحمدلله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் இரட்ட அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு மன்னி அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து வருகிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் தொடர்ச்சியாக நாம் குர்ஆன் நாமும் என்ற தொடர் பயானை பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனை நமக்கு நேர் வழிகாட்டியாக கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுவதின் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்தை இறைவத்தை இறக்கி நமக்கு நன்மையை அடைந்து கொள்வதற்கான அழகிய வழிமுறைகளை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். எனவே இந்த குர்ஆனோடு நாம் நெருக்கமாக கொள்ள வேண்டும், குர்ஆன் அன்றாட ஓத வேண்டும், படிக்க வேண்டும், குர்ஆன் சொல்வதை போல அமல் செய்ய வேண்டும், குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை நமக்கு இறக்கி கொடுத்திருக்கிறார். எனவே தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்ம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்றால், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி அருளியிருக்கின்றான். ஹுதல் லின்னாஸ், இந்த குர்ஆன் இருக்கிறதே மனிதர்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குது, மனிதர்களுக்கு மறுமையினுடைய வெற்றிக்கான பாதையை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது மிகப்பெரிய அத்தாட்சியாகவும் உண்மை எது சத்தியம் எது அசத்தியம் எது என்கின்ற தெளிவுபடுத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் பிரித்தறிவிக்கக்கூடிய இறைவேதமாக அல்லாஹ் தஆலா நமக்கு இதை வழங்கியிருக்கிறான். குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் நன்மை தீமையை தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான். எனவே குர்ஆனுடைய மார்க்கத்தை, குர்ஆன் சொல்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், குர்ஆனோடு நாம் நெருக்கமாக ஆகிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் இத்தனையோ கல்விகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். இருபது திருமறை குர்ஆனை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு அடியாரும் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஏராளமான நன்மைகள் நமக்கு வழங்கியிருக்கின்றார். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் குர்ஆன் ஓதுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இது ஓதுவதன் மூலமாக நமக்கு எவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கின்றது. இபஷிரில் மூமினல் லதீன யஅமலூன ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹா நல்ல அமல்கள் செய்கின்றவர்களுக்கு அது சுப செய்தி சொல்கிறது. அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா, அவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நன்மை நட்கூலி உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, படிப்பதன் மூலமாக, அது அதன்படி செயல்படுவதன் மூலமாக, குர்ஆன் சொல்வதில் கட்டுப்படுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறான். எனவே தான் அல்லாஹ் தஆலா முதலாக இறக்கிய இறைவசனத்தையும் அதை தான் சொல்கிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். நபியே, உம்மை படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ திருமறை குர்ஆனுடைய முதல் வசனமே இக்ரா, ஓதுவீராக. அப்போ ஒவ்வொரு அடியார்களும் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஓதுவதன் மூலமாக நமக்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். குர்ஆனின் அடிப்படையில் குர்ஆன் சொல்வதை கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமாக நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன. எனவே குர்ஆனுடைய நெருக்கத்தை ஒவ்வொரு அடியார்களாகி நாம் பின்பற்ற வேண்டும், நன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமறை குர்ஆனை ஓதுவதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு நன்மையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு ஹஸனா வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா லா அகூல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த திருமறை குர்ஆனிலிருந்து யாராவது ஒரு ஹர்ஃபை ஓதுவார் என்று சொன்னால்
அதற்கு அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டு. அந்த ஒரு நன்மை என்பது 10 மடங்காக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஒரு அர்ப்பிற்கு 10 நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார்கள். சொல்லிட்டு விளக்கமாகவே மனிதர்களுக்கு புரிவதற்காக குர்ஆனை கண்டிப்பாக ஓத வேண்டும், நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், லா அக்கூல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்று குர்ஆனை நாம் ஓதுகின்றமே, இது சேர்ந்து ஒரு வார்த்தை கிடையாது, ஒரே ஹர்ஃப் என்று நினைத்து விடாதீர்கள். அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அல்லாஹ்வுடைய தூதர் பிரித்து சொல்றாங்க. அலிஃப் என்றால் அது ஒரு வார்த்தை, லாம் என்றால் அது ஒரு வார்த்தை, மீம் என்றால் அது ஒரு வார்த்தை. எனவே ஒரு ஹர்ஃபிற்கு 10 நன்மை என்றால் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் நமக்கு 30 நன்மை கிடைக்கிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ குர்ஆனிலிருந்து எந்த ஒரு ஹர்ஃபை நாம் ஓதினாலும் அதற்கு நாம் ஒரு ஹர்ஃபிற்கு 10 நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு நாம் குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். ஒவ்வொரு அடியார்களும் ஓத வேண்டும். ஆண்களாக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆன் ஓதுவதன் மூலமாக ஒரு ஹர்ஃபிற்கு 10 மடங்கான நன்மையை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார், கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு இறை விசுவாசியும் நாம் தெரிந்த பல சூறாக்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நாவிலே குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் பிரயாணம் செய்கிறோம், வெளியூர்களுக்கு செல்கிறோம், காரில் செல்கிறோம், பஸ்ஸில் செல்கிறோம், அந்த மாதிரி நேரங்களிலும் கூட நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நம்ம நிறைய பயணங்களை மேற்கொள்கிறோம், நம்ம நிறைய பேச்சுக்களை பேசுகிறோம். இது போன்ற நேரங்களில் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனுடைய வசனத்தை நம்ம ஓதுவதன் மூலமாக நமக்கு பல மடங்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கிறது. குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் ஓதுவதற்கு தன்னுடைய மனதிலே பதிய வைத்திருந்த மனப்பாடம் செய்த சில சூறாக்களை ஓதலாம். குறிப்பாக நம்ம எந்த சூறாக்களை மரணம் செய்து வைத்திருக்கிறோமோ, எத்தனை சூறாக்கள் நமக்கு தெரியுமோ, அந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் அதிகம் ஓத வேண்டும். இப்படி ஓதுவதன் மூலமாக ஒவ்வொரு ஹர்ஃபிற்கு 10 நன்மையாக நமக்கு கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுவதன் மூலமாக இவ்வளவு பெரிய மகத்தான நன்மை நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு ஹர்ஃபிற்கு 10 நன்மை கிடைக்கிறது. எனவே குர்ஆனை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும், ஓத வேண்டும். இதற்கான நமக்கு சிறந்த நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ செய்திகளை படித்து கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ பேச்சுக்களை பேசிக் கொண்டு இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் விட சிறந்த பேச்சு நபிகள் அல்லாஹ்வுடைய திருமறை இருப்பது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், நிச்சயமாக உண்மையான செய்திகளில் உண்மையான செய்தி எது? அல்லாஹ்வுடைய வேதம் தான் உண்மையை செய்தி, உண்மையை சொல்கிறது, சத்தியத்தை சொல்கிறது. ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், பேச்சுக்களில் மிக சிறந்த பேச்சு எது? அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நாம் நல்ல முறையிலே ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே சென்றாலும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்நாளில் வெளியில் செல்லும் பொழுது திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அடியார் குர்ஆனை ரொம்ப சிரமப்பட்டு முயற்சித்து ஓத தெரியவில்லைனால் முயற்சி செய்து அதற்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதை கற்றுக்கொள்கிறார், அதை ஓத ஆசைப்படுகிறார், அதை ஓதுவதற்கு முயற்சியில் ஈடுபடுகிறார் என்றால் அவருக்கு 2 வகையான நன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லதி இக்ராஉல் குர்ஆன் யததஅதா ஃபீ ஃபலவ் அலைஹி ஷாக்குன் அஜ்ரானி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு திருமணை குர்ஆன் ஓதுகிறார், ஆனால் ஓத வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஓதுகிறார், கேட்டு ஓதுகிறார், தெரிந்து விசாரித்து ஓதுகிறார், சிரமப்பட்டு ஓதுகிறார் என்று சொன்னால் ஃபலவ் அஜ்ரானி, 2 நன்மை அவர்களுக்கு கூலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்று அவர் ஓதுவதற்கான நன்மை, இன்னொன்று எவ்வளோ கஷ்ட சிரமங்கள் இருந்தாலும் அதை நாம் ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு குர்ஆனை ஓத அவர்கள் நினைப்பதின் காரணமாக அவருக்கு 2 மடங்கான நன்மை கிடைக்கிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நன்மை குர்ஆனை ஓதுவதனால நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. நாம் ஓதுவது சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அது சிரமத்தோடு ஓதன வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் ஒரு அடியார் ஓதுவார் என்று சொன்னால் அவருக்கு 2 மடங்கு நன்மை கிடைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு நம்ம ஓதுவதற்கு சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நம்ம முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு 2 மடங்கு நன்மைகள் உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு விட்ட பிறகு அதை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும். பிறருக்கு ஓதுவதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். நமக்கு பல சூறாக்களை நாம் மரணம் செய்து வைத்திருக்க வேண்டும். அதை அப்படி நேரங்கள் கிடைக்கும் போது அதை நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
இப்படியான இந்த நேரத்திலே இந்த குறிப்பாக புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கிற நம்முடைய நேரங்களை தேவையற்ற நேரங்களில் செலவு செய்து விடாமல் நாம் அதிகம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனினுடைய நன்மை நமக்கு இவ்வளவு கிடைக்கிறது. அதனுடைய மகத்துவத்தை புரிகின்ற வகையில்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், இதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ வஅன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் ஓதப்பட்டால், திருமறை குர்ஆனுக்கு நீங்கள் மூலமா நன்மை அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டால், குர்ஆன் ஓதப்படுகிறது, குர்ஆன் ஒருவர் ஓதுகிறார் என்று நீங்கள் கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்தமிஉ லஹு, அதை நாங்கள் என்ன செய்யணும்? காது கொடுத்து தாழ்த்தி அதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். குர்ஆன் ஓதப்பட்டால் குர்ஆனை கேட்க வேண்டும், ஓதுதலை கேட்க வேண்டும், வீண் பேச்சுகளில் ஈடுபடக்கூடாது. நாம் அந்த ஓதுதலை கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, தெளிவாக அல்லாஹ் சொல்ல வான்சித்துலும், அதற்காக நீங்கள் என்ன மௌனமாக குர்ஆன் ஓதும்போது ஓதுன போதெல்லாம் நீங்கள் வீண் பேச்சுகள் பேசக்கூடாது, மௌனமாக இருந்து குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிரிக்கிறான். அப்படி ஒருவர் செய்கிறார் என்றால், ஒருவர் குர்ஆன் ஓதப்படுகிறது, அவர் குர்ஆனை கவனமாக பேசாமல் அமைதி காத்து அந்த குர்ஆனை கேட்கிறார் என்றால், லஅல்லக்கும் துர்ஹமூன், அவர் மீது அல்லாஹ் தஆலா கருணை காட்டுகிறான், கிருபை செய்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுறார். நம்ம ஒவ்வொருவருமே அல்லாஹ்வுடைய கருணை கிருபையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி எதிர்நோக்குவதனுடைய ஒரு வழியை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், மௌனமாக இருங்கள், சத்தம் போடாதீர்கள். ஏனென்றால் காஃபிர்களுடைய வேலை என்ன? காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வகாலல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், காஃபிர்கள் கூறினார்கள், நீங்கள் இந்த குர்ஆனை கேட்காதீர்கள், வல்கூ ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன், ஏனென்றால் அது சொல்வதை கேட்டு நீங்கள் மிகைத்து விடுவீர்கள். அது உண்மையை சொல்கிறது, சத்தியத்தை எடுத்துரைக்கிறது. எனவே குர்ஆன் ஓதப்படும் போது அந்த குர்ஆனை நீங்கள் கேட்காதீர்கள் என்று காஃபிர்கள் தெளிவாக சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குர்ஆனை ஓதும்படி சொன்னார்கள். அதுக்கு ஓதுவதற்கு நமக்கு நன்மை உண்டு சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதிகம் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஓதுவதையெல்லாம் அன்றைக்கு இருந்த காஃபிர்கள் கூட அல்லாஹ்வுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதக்கூடிய இறைவசனங்களை வந்து வீட்டை சுற்றி நின்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு அழகாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமறை குர்ஆனை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய நன்மையை வைத்திருக்கிறான். நாம் திருமறை குர்ஆனை ஓதி நன்மை அடைந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகம் குர்ஆனை ஓதி நன்மையை அடையக்கூடிய மக்களாக நாம் என்ன ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை நாம் கேட்டு அதன்படி செயல்படக்கூடிய தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.